அஸ்ஸலாமு அலைக்கும். வருகின்ற அக்டோபர் மற்றும் டிசம்பரில் உம்ராஹ் பயணம் செய்ய தனியாகவோ குழுவாகவோ விரும்புகிறீர்களா? இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அல் பத்தாஹ் ஹஜ் சர்வீஸை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதுனா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அருமை நேயர் பெருமக்களே, பாக்கியம் மிகுந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பிறந்த நாளை பொதிந்திருக்கிற இந்த உன்னதமான நல்ல நாளில் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூமின்களுக்கு உயிரை விட மேலானவர்கள். அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம் என்று அல்லாஹ் சொல்லுவான். ஆம், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நேசம் யாருடைய இருதயங்களில் புகுந்து விடுமோ அவர்கள் இறை நெருக்கம் பெற்றவர்களாக மாறிவிடுவார்கள். மிகுந்த பாக்கியம் அவர்களுக்கு கிடைத்துவிடும். ஆம், கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, உங்களில் யாரும் பரிபூரண ஈமான்தாரியாக ஆக முடியாது. எதுவரை தெரியுமா? எனது நேசம் அவர்களுடைய இருதயங்களில் ஆழமாக இடம் பிடிக்கும் வரை என்று சொன்ன அந்த வாக்கியம் இருக்கிறதே, யாரையெல்லாம் விட, அவர்களை விட, அவர்களை ஈன்றெடுத்த பெற்றோர்களை விட, அவர்களால் ஈன்றெடுக்கப்பட்ட பிள்ளைகளை விட, ஆம், எல்லா மக்களையும் விட அவருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் நேசத்திற்குரியவர்களாக இருக்க வேண்டும் பார்க்க முடிகிறது. எவ்வளவு பெருமானாரின் மீது நேசம்தான் அந்த பெருமக்களுக்கு. அனஸ் இப்னு மாலிக்குல் அன்சாரி ரதியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திடத்தில் 10 ஆண்டுகள் பணிவிடை செய்தவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து சொல்வார்கள், எவ்வளவு அழகான குணம், என் கண்மணியின் குணம் தெரியுமா? அவர்களை போன்ற ஒருவரை நான் கண்டதே இல்லையே. அவர்களின் மிருதுவான கரத்தை தொட்டேன், அது போன்ற ஒன்றை என் கரங்கள் தொட்டதே இல்லையே. அவ்வளவு உயர்ந்த பாக்கியமான குளுமையை நான் கண்டதே இல்லையே. ஆம், என் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அண்மித்திருக்கிற பொழுது அவர்கள் மேனியில்தான் எவ்வளவு நறுமணம் கமலும் தெரியுமா? ஆம், அதை அனுபவித்தவர்கள். இவர்களின் தாயார் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற பொழுது அந்த பகல் பொழுதினுடைய அந்த லேசான உஷ்ணம் என் கண்மணி ரசூலுடைய அந்த மேனியில் உள்ள வியர்வைகளை தட்டி எழுப்பும். அவைகள் துளிகளாக கோர்த்து நிற்கும். அந்த பாக்கியம் மிகுந்த தாய் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா ஒரு குப்பியை எடுத்து ஒரு குச்சியை வைத்து என் கண்மணி நாயகத்தின் முபாரக்கான வியர்வை துளிகளை சேகரிப்பார்கள். அவ்வளவு சேகரித்து கொண்டு வைத்தவர்கள். ஒரு நாள் பொழுது பெருமானார் திடுக்கிட்டு விழித்து கேட்டார்கள், உம்மு சுலைம், என்ன செய்கிறீர்கள் என்ற பொழுது அந்த தாய் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யா ரசூலல்லாஹ், இது உங்களின் வியர்வை ஏறுக்குக். இது எங்களுக்கு எப்படியெல்லாம் பயன்படுகிறது தெரியுமா? இதுதான் எங்களுக்கு மனங்களிலெல்லாம் மிக நறுமணமான ஒன்று. என் பிள்ளைக்கு நான் இதைத்தான் பூசி விடுவேன் என்று சொன்ன அந்த தகவலை கேட்கிற பொழுது என் பெருமானாரின் மகத்துவத்தை ஒருபுறம் இது பிரதிபலித்தாலும் மறுபுறம் அந்த தோழர்களான சஹாபாக்கள் என் கண்மணி மீது எவ்வளவுதான் பிரியம் வைத்திருக்கிறார்கள். வருவார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சந்திக்க. ஒரு தோழர் கிராமத்திலிருந்து பெருமானாருக்கு அங்கு உள்ள சில பொருட்களை கொண்டு வந்து கொடுப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நாட்டினுடைய பொருள்களை அவர்களுக்கு கொடுப்பதற்காக வைத்திருப்பார்கள். அப்படித்தான் ஒரு பொழுது வந்து அந்த கிராமத்து தோழர் கொடுத்து விட்டு போய்விட்டார். சந்தையில் நின்று தான் கொண்டு வந்த பொருளில் சிலதை விற்று கொண்டிருக்கிறார். பெருமானார் இல்லத்திற்கு வந்து பார்க்கிறார்கள். தகவலை பெற்றுக்கொண்டு நேராக கடை வீதி செல்கிறார்கள். ஆடை கூட முழுவதுமாக அணிய முடியாத, மானத்தை மட்டும் மறைப்பதற்கான ஆடைகளை அணிந்து கொண்டு அவர் பொருளை கூவி கூவி விற்க என் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஏழை தோழரின் பின்னால் போய் நின்று அப்படியே இருக்க கட்டி பிடித்து விட்டார்கள். யார் யார் என்று அவர் உசும்புகிறார்.
ஒரு கட்டத்தில் உள்வாங்கிக் கொண்டார். ஆம், தெருவில் நடந்தாலே நீண்ட நேரங்கள் நறுமணம் கமழுகிற நபிகள் நாயகத்தின் மேனி தன்னோடு ஒட்டி கொண்டிருக்கிற பொழுதா அதனுடைய அந்த அற்புதமான வாசனை திரவியத்தை உள்வாங்க முடியாது. அவர்களே சொல்வார்கள், நான் உணர்ந்து கொண்டேன் பெருமானார் என்று. எனவே என்னுடைய மேனி அந்த முபாரக்கான மேனியோடு தேய்க்கட்டுமே என்று அப்படியே நான் தேய்த்து கொடுத்தேன். சொர்க்க மேனியில் என்னுடைய மேனி. பெருமானார் இப்பொழுது சொன்னார்கள், மையஸ்தரீஹாதா, இவரை யார் வாங்கிக் கொள்வார் என்றார்கள். அப்பொழுது அந்த தோழர் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இதன் தஜிதுனி காசிதா, அவர் நஷ்டமடைந்தல்லவா போய்விடுவார் என்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பல் ஐந்தல்லாஹி காலியா, நீங்கள் அல்லாஹுவிடத்தில் எவ்வளவு விலை மதிப்பற்றவர்கள் தெரியுமா என்று கேட்டார்களே. அந்த தோழர் யாரு தெரியுமா? ஜாகிர் என்கின்ற தோழர். ஆம், என் கண்மணி மீது எவ்வளவு காதல் அந்த ஏழை தோழருக்கு. பெருமானாரும் ஏழைதானே, அவர் கிராமத்தவர் தானே என்று விலகி நின்றார்களா? ஒட்டியல்லவா உறவாடினார்கள் உத்தமர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த உயர்ந்த பெருமகனாரை அந்த மேன்மக்கள் எப்படி உயிரைவிட மேலாக நேசம் கொள்வார்களோ, நேசம் கொண்டார்களோ, அத்தகைய தகுதிமிக்க நேசத்தை அல்லாஹ் நமக்கும் தந்தருள் புரிவானாக. நமது சந்ததிகளுக்கும் அந்த பாக்கியத்தை வழங்குவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.